வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன பாட்டில் ஏஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஏஜில் எந்த கொஸ்டினுமே பார்க்கல, பட் ரேஷியோவோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ ஏஜ் டாப்பிக்கை வந்து நான் ரேஷியோ மெத்தடில் நடத்தப்படுன்னு சொல்லியிருந்ததுனால ரேஷியோவுக்கு நான் பேசிக்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாட்டில் இன்னும் சில பேசிக்காக சில விஷயங்கள் பார்த்துடலாம். சரியா? அதாவது ஏஜ் டாப்பிக்கு ரேஷியோவில் என்ன நமக்கு வேணும் அப்படின்ற சில பேசிக்கான விஷயங்களை பார்த்துட்டு தென் கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். சரியா? ஓகே. ஸோ போன பாட்டில் பார்த்த அதே மாதிரி ஒரு பேசிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த 2 பேரோட சேலரி ரேஷியோ என்னென்னா ஒரு 3:7 வச்சுப்போம். சரியா? சேலரியோட ரேஷியோ 3:7. ஓகே. ஸோ இந்த ரேஷியோ எப்படி வந்திருக்குன்றது நான் போன பாட்டாக சொல்லியிருந்தேன். பிகாஸ் இந்த 3 இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 3,000 இருந்திருக்கலாம். சரியா? இங்கே ஒரு 7,000 rupees இருந்திருக்கலாம். ஸோ அதை கேன்சல் பண்ண மூலிமா நமக்கு 3:7 ரேஷியோ கிடச்சிருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த ரேஷியோலேருந்து நம்மளால் என்னென்ன கொண்டு வர முடியும் அப்படின்னா, இந்த 3ஐ விட இது 4 அதிகமாக இருக்குது. சரியா? விச் மீன்ஸ் இந்த 4ன்றது நமக்கு டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? இந்த 4ன்றது நமக்கு டிஃப்ரென்ஸ். சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 3யும் 7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். இந்த 10ன்றது நமக்கு அடிஷன். சரியா? ஓகே. இப்போ இது ரேஷியோ. ஒருவேளை ரேஷியோவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. பிகாஸ் என்ன வேல்யூ கொடுக்குறாங்கன்னா, ஏயோட சேலரி 3,000 சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? வேறு எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏயோட சேலரி. சரியா? ஏயோட சேலரி 3,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். இது ஒரிஜினல் வேல்யூ, இது ரேஷியோ. சரியா? இப்போ ஏயோட ரேஷியோ 3. சரியா? ஏயோட ரேஷியோ 3, ஏயோட வேல்யூ 3,000னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 3ன்ற இந்த வார்த்தை, 3ன்ற இந்த நம்பர் நமக்கு 3,000 ரெப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டாக? இந்த 3,000 ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 3,000 ரெப்ரசன்ட் பண்ணுனா இந்த 3 என்ன பண்ணால் 3,000 வரும்னு நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணால் 3,000 வரும்? இன்ட்டு 1000. சரியா? அப்போ 3 இன்ட்டு 1000 பண்ணால் 3,000 வருது. அப்போ ரேஷியோவில் ஒரு சைடுக்கு நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணால் எல்லா சைடும் 1000 மல்டிப்ளை பண்ணணும். எகைன் இந்த 7ஐயும் நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணால் ₹7,000. சரியா? ஓகே. இப்போ ரேஷியோவில் கிடச்சிருச்சு 3,000 7,000. சரியா? ஓகே. இப்போ இவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் என்னது? இந்த 3,000க்கும் 7,000க்கும். சரியா? 7,000 rupeesக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 4,000 rupees. இந்த 4,000 எப்படி கிடைக்கும்னா, இந்த 4 கூட நீங்கள் 1000 மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். சரியா? ₹4,000. சரியா? ஓகே. இப்போ இந்த 3,000த்தையும் 7,000த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10,000. சரியா? 2 பேரோட சேலரி ஆட் பண்ணால் 10,000. அந்த 10,000 எங்கே கிடைக்குன்னா, இந்த 10 கூட நீங்கள் இந்த ரேஷியோவில் உள்ள 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 10 வந்துச்சுன்னா, இந்த 10 கூட எகைன் 10,000 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10,000 கிடைக்கும். சரியா? இதுதான் வந்து ஒரு ரேஷியோவையும் ஒரு வேல்யூவையும் லிங்க் பண்ணுறது. சரியா? இப்போ இந்த 3ன்றது ரேஷியோ, 7ன்றது ரேஷியோ. இந்த ரேஷியோவை ஆட் பண்ண மூலமாக 10 வந்துச்சு. இந்த ரேஷியோவை சப்ராக்ட் பண்ண ரேஷியோட டிஃபரன்ஸாக நமக்கு 4 வந்துச்சு. இது எல்லாமே ரேஷியோ வேல்யூஸ். ஆனால் இந்த ரேஷியோவில் இந்த 3ன்ற ஒரு ரேஷியோவுக்கு நமக்கு 3,000ன்ற ஒரு வேல்யூ இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு வேல்யூவை வச்சு நம்ம 3,000ன்ற ஒரு வேல்யூவை வச்சு 7,000 கண்டுபிடிச்சோம், அடுத்து 4,000 கண்டுபிடிச்சோம், அடுத்து 10,000 கண்டுபிடிச்சோம். சரியா? அப்போ ரேஷியோவில் என்னென்ன நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த ரேஷியோவில் உள்ள எல்லா நம்பர்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரேஷியோவில் உள்ள ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருந்தால் போதும், எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு அமௌண்ட்டை வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் அப்படியே ஏஜில் வரப்போகுது. சரியா? இங்கே 3,000 4,000ன்னு சொல்கிறதுலாம் அங்கே 56 வயசு 42 வயசு 35 வயசுன்னு வரப்போகுது. சரியா? அப்போ இதுதான் வந்து லைக் ரேஷியோவோட ஒரு பேசிக்ஸ். அதாவது ஒரு ரேஷியோவையும் வேல்யூவையும் லிங்க் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸோடு இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் இது முக்கியமாக இந்த இடத்துல நம்ம ரேஷியோவை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ரேஷியோவே ஒரு வேல்யூலேருந்து தான் வந்திருக்கும். பிகாஸ் இந்த 3,000 அண்ட் 7,000ன்ற ஒரு வேல்யூலேருந்து தான் இந்த 3:7ங்கிற ரேஷியோ வந்திருக்கும். அந்த ரேஷியோவை நம்ம எகைன் வேல்யூவாக மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ரிசல்ட் என்ன? ஒரு வேல்யூ. சரியா? ஒரு வேல்யூ நமக்கு ரேஷியோவாக மாறும். சரியா? எகைன் அந்த ரேஷியோலேருந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? இது அப்படியே ஏஜில் உருவாகும், ஏஜில் இன்வால்வ் ஆகும். சரியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் என்ன, இன்றைக்கி ஏஜ் என்ன, இன்னையிலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் என்ன, இப்படி தான் லாஜிக் போகும். சரியா? ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் லெவல் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மற்ற டாபிக் மாதிரியே தான் ஏஜ் டாப்பிக்லேயும் பேசிக்ஸ்லேருந்து மாடரேட் லெவல் அட்வான்ஸ் லெவல் அப்படி கொண்டு போக போகிறோம்.
அதே மாதிரி கடைசி 10 to 12 வருஷத்தில் 10 to 12 வருஷத்தில் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமில் இருந்தும் எல்லா ஏஜ் கொஷினும் உங்களுக்கு இந்த ஒரே வீடியோவில் இந்த ஒரே சீரீஸில் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் பேசிக்கில் நான் சொன்ன மாதிரி பேசிக்லேருந்து கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் அழகன் இஸ் 50 years old, சரியா? இஃப் அழகன் இஸ் 50 years old, அழகனின் வயது 50 அண்ட் ஹிஸ் சன் இஸ் 10 years old, அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுகளுக்கான விகிதம் எவ்வளவு? சரியா? ஏஜ் டாப்பிக்கில் ஒரு பேசிக்கான கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த மாதிரி கேட்கலாம். இதை விட ஈஸியான ஒரு கொஸ்டின் ஏஜில் கேட்கவே முடியாது. சரியா? அழகனோட வயது என்னது? அழகனோட வயது 50 years. சரியா? 50 years. அவருடைய மகனின் வயது 10 years. சரியா? ஓகே, 10 years. இந்த 2 வயதுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 50 வயது அண்டு 10 வயது இது ரெண்டும் நமக்கு என்னென்னா ஜென்ரலாக வேல்யூ. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு வேல்யூ இருந்தால் தான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும். சரியா? வேல்யூன்னு ஒன்று இருந்தால் தான் ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ வச்சு எகைன் நம்ம வேல்யூக்குள்ளேயும் போய்க்கலாம். சரியா? அப்போ ரெண்டுமே ஒரு சர்க்கிள் மாதிரி. ரேஷியோ வச்சு வேல்யூக்கு போகணும், வேல்யூலேருந்து ரேஷியோ வரணும். இப்போ நமக்கு வேல்யூ இருக்குது, நமக்கு ஈஸியாக ரேஷியோ கொண்டு போயிடலாம். சரியா? அப்போ 50 10 ரேஷியோன்னு என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துட்டோம்னா இப்போ 10 50ன்றது நமக்கு வேல்யூ. சரியா? நான் போன பாட்டில் என்ன சொல்லியிருந்தேன், ரேஷியோன்னு என்னது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிற ஃபைனலாக இருக்கிற ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் ரேஷியோ. அந்த அடிப்படையில் 0 0 கேன்சல் பண்ணால் 5:1. சரியா? 5:1 ஆப்ஷன் சி. சரியா? ஸோ அப்போ ரேஷியோவில் பேசிக்கான ஒரு ஏஜில் பேசிக்காக கேட்கலான்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பர்டிகுலர் விஷயம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினை வச்சு இந்த 4 கொஸ்டின் கேட்க முடியும். சரியா? இது கொஸ்டின் 1, இது கொஸ்டின் 2, இது கொஸ்டின் 3, இது கொஸ்டின் 4. சரியா? இந்த 4 கொஸ்டின்ஸும் வரும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் காமனாக தான் இருக்கும். சரி, இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ஸ்லைடில் இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து கடைசி லைனை மட்டும் மாற்றி கேட்பாங்க. இந்த கடைசி லைன் தான் இது. இந்த 4மே கடைசி லைன். இந்த கடைசி லைனை மட்டும் மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஓகே, ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன். சரியா? 7:4. ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ என்னென்னா 7:4. 7:4ன்ற ரேஷியோவாக கிடச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூவாக ஏதாவது ஒரு ஏஜ் இருந்திருக்கணும். சரியா? அது என்ன ஏஜ்னு பார்ப்போம். இஃப் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 63 years, 63 yearsனு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு பேர் என்னது, வேல்யூ. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. சரியா? இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவில் இருந்து தான் நமக்கு ரேஷியோ வந்திருக்கணும். சரியா? ஓகே, யாரோட ஏஜ் 63 yearsனு கொடுத்துருக்காங்க, ஃபாதரோட ஏஜ். ஸோ நமக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னென்னா, ரேஷியோவில் எத்தனை நம்பர், ஒரு 4-5 நம்பர் ரேஷியோவில் இருக்குன்னா இந்த 4-5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வேல்யூ தெரிஞ்சாலுமே 4மே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல 7ன்றது ரேஷியோ. இந்த 7ன்ற ரேஷியோவுக்கு நமக்கு 63 வயசு. சரியா? 63 years அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. சரியா? ஃபாதரோட ஏஜ் 7னா ஃபாதரோட ரேஷியோவில் ஃபாதரோட ஏஜ் 7, அதோட ஒரிஜினல் வேல்யூ 63னா நமக்கு என்ன நடந்திருக்கும், இந்த 7 என்ன பண்ணால் 63 வருன்றது தெரியணும். ஸோ இன்ட்டு 9, 9 7 63. அப்போ 7 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 63 வந்திருக்கணும். அப்போ ரேஷியோவில் ஒன் சைட் ஆஃப் தி நம்பரில் நீங்கள் 9 மல்டிப்ளை பண்ணால் எல்லா சைடும் நம்ம 9 மல்டிப்ளை பண்ணணும். 9 36. சரி, அப்போ ஃபாதரோட ஏஜ் 63னா சன்னோட ஏஜ் 36. அதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஏஜ் ஆஃப் சன் 36 years. சரியா? ரேஷியோவில் ஒன் சைடு ஆஃப் த ஒரு சைடு நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் எல்லா சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, ஏஜ் ஆஃப் ஃபாதர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏஜ் ஆஃப் ஃபாதர். ஏஜ் ஆஃப் ஃபாதர் 63 கொஸ்டின்லேயே இருக்குது, நம்மளும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஈஸியாக போட்டுடலாம், 63 years. ஓகே, ஏஜ் ஆஃப் சன் எப்படி கிடச்சிருக்கு, இந்த 7 தான் 63னா, சரியா? 7 தான் 63னா 1 எவ்வளவு, 9. அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். 7 தான் 63னா 1 9. 1 தான் 9னா 4 எவ்வளவு, 9 36. ஸோ சன் ஆஃப் ஏஜ் 36. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் ஏஜஸ். சரி, சம் ஆஃப் ஏஜஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் சரி, இந்த 63ஐயும் இந்த 36ஐயும் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 7ஐயும் 11ஐயும், சரியா,
இந்த 7ஐயும் 11ஐயும் ஆட் பண்ண என்னது? ஸோ 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணலாம். 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண என்னது? 11. அப்போ 7 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நான் அதே தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரேஷியோவில் ஒன் சைடு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ எல்லா சைடும் அதை தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல 7 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 11ஐயும் நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு 99. சரி, அப்போ சம் ஆஃப் ஏஜஸ் எவ்வளவு? 99 இயர்ஸ். சரியா, 99 இயர்ஸ். இந்த 99 இயர்ஸ் நீங்கள் இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 99 கிடைக்கும். சிம்பிள். சரியா, ஃபாதரோட ஏஜை தனியாகவும் சன்னோட ஏஜை தனியாகவும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 99 கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த ரேஷியோவில் இருக்கிற 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 11. அப்போ 7க்கு 9 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா இந்த 11க்கும் நம்ம 9 மல்டிப்ளை பண்ணால் 99 கிடச்சிரும். சரி, அப்போ 99 ரெண்டு வகையிலையும் கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன். சரியா, ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன்னா எகைன் 63 36 லெஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேஷியோவில் 7ஐயும் 4ஐயும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 3. எகைன் இந்த இடத்துல நம்ம 9 மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்துலையும் 9 மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 9 பண்ணோம்னா 27 இயர்ஸ். அப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 27 இயர்ஸ். சரி, எகைன் 63லேருந்து 36 கழிச்சாலும் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். லாஜிக் புரிஞ்சா? ஸோ அப்போ பேசிக்காக ரேஷியோவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏஜை ஈஸியாக போட்டுடலாம். ரேஷியோவில் இருக்கிற லாஜிக்கை தான் அப்படியே நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். சரியா, ஓகே, ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இப்போ இது வந்து ஒரு மாடலுக்காக நான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 2 2013 கேட்ட கொஸ்டின். ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ப்ரெசன்ட் ஏஜஸ். இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம் ரேஷியோவில் உள்ள ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் P and Q is 8 years. Okay, the ratio of their present age is 2:3. What is the age of P? Okay, so என்னன்னா P and Q. Okay, so ரெண்டு பேரோட ஏஜ் ரேஷியோ என்னது? 2:3. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் என்னது? 1. ஏஜில் டிஃப்ரென்ஸ் என்னது? 8. ஸோ இந்த 8 இயர்ஸுங்கிறது நமக்கு வேல்யூ. சரி, இந்த வேல்யூவை நம்ம ரேஷியோ கூட லிங்க் பண்ண போகிறோம். எந்த இடத்துல லிங்க் பண்ணணுன்றது முக்கியம். இந்த 8 என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஏஜ் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, 8 எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஏஜ் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால் இந்த ரேஷியோவில் உள்ள ஏஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 1. அப்போ இந்த 1 தான் 8 இயர்ஸ். சரியா, 1 தான் 8 இயர்ஸ். சரி, இந்த 1 என்ன பண்ணி தான் நமக்கு 8 வந்திருக்கும்? இன்ட்டு 8 பண்ணி தான் வந்திருக்கும். சரி, அப்போ 1 8ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் 8 வந்திருக்கும். அப்போ ரேஷியோவில் ஒரு சைடு 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா சைடும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 2 இன்ட்டு 8 பண்ணால் நமக்கு 16 இயர்ஸ். சரியா, பியோட வயசு 16. இந்த 3 எகைன் நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 இயர்ஸ். அப்போ கியூவோட வேல்யூ 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். இந்த 5 நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் எனக்கு 40 இயர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஏஜஸ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் பீஸ் பர்சன்டேஜ்? பியோட பர்சன்டேஜ் என்னது? 16. சரியா, ஓகே, இது இந்த கொஸ்டினில் பி மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா, பியோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு சில கொஸ்டினில் கியூவோட ஏஜ் என்னன்னு கேட்டால் கியூவோட ஏஜ் 24. இதே கொஸ்டினை வேறு எப்படியெல்லாம் கேட்கலாம். இந்த கடைசியில் என்னென்ன இந்த கடைசியில் என்ன மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம். சரியா, பியோட ஏஜ் 16. இந்த கடைசியில் என்ன மாற்றி கியூவோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா 3 × 8 24. இதே கடைசியில் என்ன மாற்றி ரெண்டு பேரோட சம் ஆஃப் த ஏஜஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ண 5 × 8 40. அவ்வளோ. சரி, அப்போ ரேஷியோவில் நம்ம லிங்க் பண்ணி ரேஷியோவை பேஸ் பண்ணி படிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா ஆன்சரும் ஒரே இடத்துல கிடச்சிரும். கொஸ்டினில் எந்த ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதை தூக்கி போட்டுற வேண்டியதான். சிம்பிள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி குரூப் டி 2018 ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ் இஸ் 7 years younger than 6. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எஸ் இஸ் 7 years younger than ஆர். ஓகே, if the ratio of their ages. ஓகே, அப்போ எஸ் அண்ட் ஆர் அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னது? 7:9. ஏஜ் ரேஷியோ 7:9. ஓகே, தென் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் எஸ்? எஸ்ஸோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு எந்த வேல்யூ கிடச்சிருக்கு அதை நம்ம எங்கே லிங்க் பண்ணணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? 7 yearsங்கிறத நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ. 7 years எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எஸ் இஸ் 7 years younger than ஆர். சரியா, 7 years எங்கர்னு அர்த்தம் ரெண்டு பேருக்கு உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற ஒருத்தர் இருக்கார், பின்ற ஒருத்தர் இருக்கார். ஏயோட வயசு 30.
சரியா? பியோட வயசு பி வந்து 30 விட 7 வருஷம் சின்னவர்ன்றாங்க. சின்னவர்னு என்ன அர்த்தம்? 23 வயசுன்னு அர்த்தம். சரியா? 7 வருஷம் இளையவர்னு சொல்கிறதும் ஒன்று தான், அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் 7ன்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஸோ 7 இஸ் டிஃப்ரென்ஸ், ரொம்ப முக்கியம். சரியா? 7 ஆண்டுகள் இளமையானவர் இல்லை 7 ஆண்டுகள் அவரோட வயது அதிகமாக உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எவ்வளவு அதிகமாக இருக்குது எவ்வளவு கம்மியாக இருக்குன்றது வந்து டிஃபரன்ஸ். அப்போ இந்த இடத்துல 7 இயர்ஸ் யங்கர்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த 7 இயர்ஸ் என்னது 2 பேருக்கும் இடையில உள்ள ஏஜ் கேப் தான். சரியா? அப்போ இந்த இடத்துல ரேஷியோவில் 2 பேருக்கும் என்ன கேப் இருக்குது? 2. அப்போ இந்த 2 தான் நமக்கு 7 இயர்ஸ். கரெக்டாக? இந்த 2 தான் நமக்கு 7 இயர்ஸ். அப்போ 2 என்ன பண்ணால் 7 வரும்னு பார்க்கணும், இன்ட்டு 7/2. கரெக்டாக? எப்படி? பிகாஸ் 2 கூட நான் 7/2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கேன்சல் ஆகிட்டு மீதி 7 கிடைக்கும். சிம்பிள். அப்போ 2 7/2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 7 இயர்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு சைடு 7/2 மல்டிப்ளை பண்ணால் எல்லா சைடும் நான் 7/2 நான் மல்டிப்ளை பண்ணணும். எகைன் இன்ட்டு 7/2. சரியா? ஓகே. அப்போ கொஸ்டினை கேட்குறாங்க எஸ்ஸோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போ இந்த 7 கூட நான் 7/2 மல்டிப்ளை பண்ணுறேன். 7 கூட நான் 7/2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 49/2. ஆன்சர் 29.5. சரியா? ஆன்சர் 24.5. சரியா? 2 4 5 24.5 இயர்ஸ். 24.5 இயர்ஸ். ஒருவேளை ஆரோட ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், 9 7/2 மல்டிப்ளை பண்ணியிருந்தா 9 63/2. இது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும். சரியா? ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும். போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் டெசிமல். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு கொடுக்காம யங்கர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், யங்கர் அல்லது ஓல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலும் அது ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எகைன் ஆர்ஆர்பி குரூப் டி 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே, த ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மீனா அண்ட் சீனா இஸ் 4:3. மீனா அண்ட் சீனா இவங்களோட ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ என்னது? 4:3. ஓகே, ஆஃப்டர் 6 இயர்ஸ், ரொம்ப முக்கியம், ஆஃப்டர் 6 இயர்ஸ் the age of மீனா will be 26. ஸோ மீனாவுக்கு இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் இந்த ரேஷியோ என்னது? ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? 4:3. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் மீனாவோட ஏஜ் 26. அப்போ இன்னையிலேருந்து இது ப்ரெசண்ட், இன்னையிலேருந்து 6 வருஷம் ப்ளஸ் 6 இயர்ஸ், 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் 26. அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சீனா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ரேஷியோவும் இருக்குது, வேல்யூவும் இருக்குது. வேல்யூ என்னது இந்த இடத்துல? 26 இயர்ஸ். இந்த 26 இயர்ஸ் தான் வேல்யூ. இந்த 26 இயர்ஸுங்கிறது மீனாவோட ஏஜ். ஸோ 26 இயர்ஸுங்கிறது நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை நம்ம எங்கே போய் லிங்க் பண்ண போகிறோம்? சரியா? நமக்கு கிடச்சிருக்க ரேஷியோ இன்னைக்கு ஏஜ். சரியா? ரேஷியோ இன்னைக்கு உள்ள ரேஷியோ, கிடச்சிருக்க வேல்யூ இன்னையிலேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வேல்யூ. அப்போ இன்னைக்கு இருக்கிற ரேஷியோவை 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் கூட லிங்க் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரியா? இன்னைக்கு இருக்கிற ரேஷியோவை இன்னைக்கு இருக்கிற வேல்யூ கூட தான் லிங்க் பண்ணணும். ரொம்ப புரிஞ்சுதா? இன்னைக்கு இருக்கிற ரேஷியோவை ஒரு வேல்யூ கூட லிங்க் பண்ணணும்னா இன்னைக்கு என்ன வேல்யூ அது கூட தான் லிங்க் பண்ணணும். அந்த அடிப்படையில் ரேஷியோ இன்னைக்கு இருக்குது, வேல்யூ 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குது. அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குன்னா இன்னைக்கு என்ன வேல்யூவாக இருக்கும்? சரியா? 6 வருஷத்துக்கு அப்புறம் 26னா இன்னைக்கு 20 இயர்ஸாக இருக்கும். ரொம்ப முக்கியம். சரியா? 6 வருஷத்துக்கு அப்புறம் 26 வயசுனா இன்னைக்கு 20 வயசாக இருக்கும். ஸோ அப்போ இன்னையிலேருந்து 6 வருஷம் ஆட் பண்ணியிருந்தா தான் 26 வந்திருக்கும். அப்போ 26லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 20 இயர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிடச்சிருக்க இந்த வேல்யூ இன்னைக்கு உள்ள வேல்யூ, இன்னைக்கு உள்ள வேல்யூவை இன்னைக்கு உள்ள ரேஷியோ கூட நான் லிங்க் பண்ணால் நாளை என்ன பண்ணால் எனக்கு 20 வரும்? இன்ட்டு 5, 5 20. ஒரு சைடு நான் 5 மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு சைடு நான் 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 5 15. சரியா? ஓகே, ஒருவேளை எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 4க்கு 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1, இந்த 1ஐயும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 இயர்ஸ். ஒருவேளை சம் ஆஃப் ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 4ஐயும் 3ஐயும் நான் ஆட் பண்ணுவேன் 7, எகைன் 7 கூட நான் 5 மல்டிப்ளை பண்ணால் 35 இயர்ஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் சீனா தான் கேட்டிருக்காங்க. சீனாவோட ஏஜ் வந்து 15. சரியா? ஓகே, ரொம்ப முக்கியம், 15 இயர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம என்னென்ன லிங்க் பண்ணணும்? சரியா?
ரேஷியோவையும் வேல்யூவும் லிங்க் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கஷ்டம். பட் இது ரேஷியோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது ஒரு விஷயமே கிடையாது. சரியா? நான் ரீசனிங்கில் நடத்துறதுனால சில பேர் மேக்ஸ் நான் ரேஷியோ படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் இவ்வளோ பேசிக்காக சொல்லி கொடுக்குறேன். பட் ரேஷியோ நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற கால்குலேஷன்ஸ் வந்து ஒரு விஷயமே இல்லை. சரியா? ஓகே, ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா இந்த பர்டிகுலர் இடம் தான். ஆஃப்டர் 6 years the age of Meena will be 26 years. இது மட்டும்தான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. ஆஃப்டர் 6 years அருண்ஸ் ஏஜ் இஸ் will be 26 years. ரொம்ப முக்கியம். இப்போ தான் இந்த கொஷின் பார்த்தோம். இந்த கொஷின் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் 2019 டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. சரியா? 2019 இந்த கொஷினை டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின வருஷம் 2018 அதே கொஷினே நமக்கு ஆர்ஆர்பியில் வந்திருக்கு. சரியா? ஆர்ஆர்பிலையும் அதே தான். ஆஃப்டர் 6 years ஏஜ் ஆஃப் மீனா will be 26 years. அதே கொஸ்டின் நமக்கு எகைன் அடுத்த வருஷம் டிஎன்பிசியில் ஆஃப்டர் 6 years அருண்ஸ் ஏஜ் இஸ் will be 26 years கொடுத்துருக்காங்க. சரியா? லாஜிக் வைஸ் அப்படியே கிட்டத்தட்ட கட் காப்பி பேஸ்ட். சரியா? ஓகே, எகைன் அதே கொஸ்டின் மாதிரி தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, அட் ப்ரெசன்ட் ரேஷியோ between ஏஜஸ் ஆஃப் அருண் அண்ட் தீபக். ஓகே, அருண் அண்ட் தீபக்கு ப்ரெசன்டேஜ். சரியா? ப்ரெசன்ட் ரேஷியோ என்னென்னா 4:3. 4:3. ஓகே, ஆஃப்டர் 6 years அருணோட ஏஜ். இன்னையிலேருந்து 6 years ஆட் பண்ணால் நமக்கு அருணோட ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்களா? 26. சேம் அங்கே கொடுத்துருக்க மாதிரி தான் 26 years. அப்போ 6 வருஷம் கழிச்சு 66னா இன்றைக்கி எவ்வளவு? எகைன் 20 years தான். ஓகே, அப்போ நாளை என்ன பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும் இன்ட்டு 5. அப்போ 3ஐயும் நம்ம 5 பண்ணால் நமக்கு 15 years கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தீபக்கோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. தீபக்கோட ரேஷியோ 3. அந்த 3 கூட நம்ம 5 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் 5 மல்டிப்ளை பண்ணுறோம்? இந்த இடத்துல நம்ம 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ரேஷியோவில் ஒரு சைடு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ எல்லா சைடும் அதே நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும். அந்த அடிப்படையில் 3 × 5 நமக்கு 15. ஆப்ஷன் பி. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் ஆர்ஆர்பியில் வர்ற கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பியில் வர்ற கொஷின்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் போன கொஷினும் இந்த கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, எகைன் ஆர்ஆர்பியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்ட கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் கமல்ஸ் டு கிரண்ஸ் ஏஜ். கமலோட ஏஜ் அண்ட் கிரணோட ஏஜ் வந்து 4:5. கமல் வில் பி 30 years old ஆஃப்டர் 6 years. வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கிரண்? சரியா? கமலோட ஏஜுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துட்டு கிரணோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ஹோம்ஒர்க். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க். ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 ப்ரிலிமினரியில் கேட்ட கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் அலோக் அண்ட் அனில் இஸ் 3:4. இஃப் அலோக்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 20 years ஃப்ரம் நவ் will be 62 years. Then what is the Anil's percentage? Okay, so Alok and Anil 2 பேர் இருக்காங்க. Alok Anil. Okay, so அவங்களோட present age ratio என்னது? 3:4. 3:4. Okay, if Alok's age after 20 years, அப்போ இன்னையிலேருந்து இது present, இன்னையிலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் 20 years, 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏஜ் 62 வருஷம், 62 years, 62 ஏஜாக இருந்தால் இன்றைக்கி என்ன ஏஜாக இருப்பார்? 42 இருப்பாரா? 42 years. சரியா? ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் 62னா இன்றைக்கி 42. இன்றைக்கி அலோக்கோட ஏஜோட ரேஷியோ வந்து 3. அப்போ 3 தான் 42னா 4 எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அனிலோட பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க? 3 தான் 42னா 4 எவ்வளோ? 3 என்ன பண்ணால் நமக்கு 42 வரும்? இன்ட்டு 14. சரியா? 3 என்ன பண்ணால் 42 வரும்? 42 டிவைடட் பை 3. ஒரு 3 நான் 3 12. அப்போ 3 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் 42 வரும். ஒரு சைடு நம்ம 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு சைடு நம்ம 14ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 16 6 மீத 1 1 4 1 5 56 இயர்ஸ். சரியா? ஸோ இயர்ஸ் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா இயர்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அது வேல்யூ மென்ஷனே பண்ணாமல் வச்சுருந்தேன்னா அதுக்கு பேர் ரேஷியோ. சரி, அந்த டிஃப்ரென்ஸ்க்காக எக்ஸாமில் நம்ம ஸ்பீடாக பண்ணும்போது டக்குன்னு எது வேல்யூ எது ரேஷியோன்னு குழப்பிடும். அதனால தான் டக்குன்னு இயர்ஸ் தான் எழுதிடுறேன். சரி, 56 இயர்ஸ்ன்னு போட்டுட்டேன்னா இதுக்கு பேர் வேல்யூ.
சரியா? இந்த 4 இந்த 3 இதெல்லாமே எனக்கு ரேஷியோ. சரியா? ஓகே, ஜஸ்ட் ஒரு குழப்பாமல் இருக்கிறக்காண்டி தான் இந்த இதெல்லாம். சரியா? ஸ்ட்ராங்காக நம்ம கால்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து எகைன் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். சரியா? இதே மாதிரி கொஸ்டின் தானே முன்னாடியும் பார்த்தோம். அதே கொஸ்டின் தான் மறுபடியும் வந்திருக்கு. ஏஜ் ஆஃப் ஃபாதர், ஏஜ் ஆஃப் சன், சம் ஆஃப் ஏஜஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபாதர் அண்ட் சன். சரியா? அப்போ அதே கொஸ்டின் மறுபடியும் வந்திருக்கா? ஒரே ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் மட்டும் அந்த பழைய கொஸ்டினுக்கும் இதுக்கு இருக்குது. என்னென்னா, ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 3:1. ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப், ரொம்ப முக்கியம், த ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஏஜஸ் இஸ் 147. சரியா? 147 இயர்ஸ். சரியா? இப்போ 147 இயர்ஸ்னால் இந்த 147 தான் நமக்கு வேல்யூ. ரொம்ப முக்கியம், 147 தான் நமக்கு வேல்யூ. ரேஷியோ என்னது? 3:1. ஓகே, இப்போ ஃபாதர் இஸ் டு சன் 3:1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன், இவங்க 2 பேரோட ஏஜை மல்டிப்ளை பண்ணியிருந்தால் நமக்கு 147 கிடச்சிருக்குன்றாங்க. சரியா? இப்போ 3:1 அப்படியே மல்டிப்ளை பண்ணக்கூடாது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். நம்ம என்ன பண்ணணும்னா, இதை 3x, 1xன்னு எடுத்துக்கணும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3x² கிடைக்குமா? 3x இன்ட்டு 1x மல்டிப்ளை பண்ணால் 3x². இந்த 3x² தான் நமக்கு 147. இந்த 3x² வேல்யூ தான் நமக்கு 147. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 3 3, 4 3 12, 9 3 27. அப்போ x² = 49னா எக்ஸோட வேல்யூ 7. எக்ஸோட வேல்யூ 7னா ஃபாதரோட ஏஜ் என்னது? இன்ட்டு 7, 3 21. எகைன் இங்கே ஒரு இன்ட்டு 7 பண்ணால் ஒரு 7. அப்போ அப்பாவோட வயசு 21, பையனோட வயசு 7ன்னு வந்து நிற்கும். சரியா? ஃபாதர் இஸ் டு சன் 21 7ன்னு வந்து நிற்கும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஏஜ் ஆஃப் ஃபாதர் கேட்குறாங்க. ஏஜ் ஆஃப் ஃபாதர் எப்படி கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் கண்டுபிடிச்சோம். எக்ஸோட வேல்யூ 7, ஃபாதரோட ரேஷியோ வந்து 3x. அப்போ 3 × 7, 3 × 7 போட்டால் 21. ஓகே, ஏஜ் ஆஃப் சன் எகைன் 1 × 7 நமக்கு 7. சம் ஆஃப் ஏஜஸ் அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா 28. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜஸ் 14. 21 -7 நமக்கு 14. சரி, அப்போ போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அங்கே சம் ஆஃப் ஏஜஸ் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ரேஷியோவில் ஆட் பண்ணி போட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் ஏஜ், சரியா? ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் கொடுக்கும்போது நம்ம 3 × 1, 3 தான் 3 தான் 147ன்னு கொண்டு வந்துடக்கூடாது. இது தப்பாயிரும். சரியா? இது ஏன் தப்பாகுதுங்கிறத படிக்கிறது ரேஷியோ. சரியா? அந்த டெப்த்து உள்ளே போவேன்னா, மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சுன்னா நம்ம 3x 1x நம்ம பிரிச்சிடணும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3x². ஃபைனலாக நமக்கு ஒரு ரூட் எடுக்கிற மாதிரி வரும். சரியா? x² = 49னா அதுக்கு ரூட் எடுக்கிற மாதிரி வரும். எகைன் தனித்தனியாக ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். தனித்தனியாக ஏஜ் கண்டுபிடிச்சா ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் சம் ஆஃப் ஏஜஸ், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜஸ். சிம்பிள். ஓகேவா? சரி, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி 2018 கேட்ட கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் டு சன்ஸ் ஏஜ். சரியா? ஃபாதர் அண்ட் சன்னோட ஏஜ் இஸ் 4:1 அண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஏஜஸ் இஸ் 196. ஸோ ப்ராடக்ட்னா என்ன பண்ணிடணும்? உடனே இதை 4x 1xன்னு மாற்றிடணும். சரியா? இது ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 4x². இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் தான் நமக்கு 196. சரியா? 196. ஸோ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க? தென் த ரேஷியோ ஆஃப் தயர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 years. ஓகே, ஸோ முதல்ல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 4 4 16 9 36. x² 49னா எக்ஸோட வேல்யூ என்னது? 7. x² 49னா எக்ஸோட வேல்யூ 7. எக்ஸோட வேல்யூ 7னா ஃபாதரோட வயசு இன்ட்டு 7 பண்ணால் நமக்கு 28. சன் இன்ட்டு 7 பண்ணால் நமக்கு 7. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க. அப்போ 28 கூட +5 33. இங்கே ஒரு +5 பண்ணால் நமக்கு 12. ஸோ ஆன்சர் 33:12. கேன்சல் பண்ணால் 11:4. சரியா? ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தேவையானது அந்த ரேஷியோவோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம்,
ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடினா சப்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் ரேஷியோவோட ஏஜ் டாப்பிக்கோட ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏஜில் இன்னும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க அண்ட் இன்னும் ஏஜ் டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட் புதுசாக இருக்குது, சரியா, அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படிலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.